சரிம்மா, நீ சொல்ற மாதிரியே அத்தை மரண பயத்தாலதான் உன்னை ஆகாஷுக்கு கட்டி வைக்கணும்னு நினைக்கிறாங்கன்னே வச்சுக்குவோம். ஆனா அந்த மரண பயத்தாலேயே அவங்க இனிமே உன்னை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாங்கல்ல. அப்புறம் என்னம்மா, நீ நிம்மதியா என் பையனை கட்டிக்கலாம்ல. அத்தை ப்ளீஸ் தப்பா எடுத்துக்காதீங்க. நான் ஆண்டாள் பாட்டிக்காக மட்டும் ஆகாஷ வேண்டான்னு சொல்லல. பொதுவாவே எனக்கு தோணிடுச்சு ஆகாஷ் எனக்கு வேண்டான்னு. சாரி அத்தை, சாரி மாமா, என்னை மன்னிச்சிருங்க. என்ன பேசுறதுன்னு தெரியாம பேசிட்டு இருக்கா தென்றல். சம்பந்தி, நீங்க தான் அவளை எப்படியாவது சமாதானப்படுத்தி என் பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்க வைக்கணும். ஐயோ அத்தை, அத்தை திரும்பவும் சொல்றேன், உங்க 2 பேர் மேலயும் எனக்கு பெரிய மரியாதை இருக்கு. தயவு செஞ்சு என்னை கஷ்டப்படுத்தாதீங்க. என் அம்மா இல்ல, என் அப்பாவே சொன்னாலும் அந்த ஆண்டாள் பாட்டியை நான் நம்பவும் மாட்டேன், ஆகாஷை ஏத்துக்கவும் மாட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. வாங்கம்மா, என்னம்மா விஷயம்? ஆண்டாள் பாட்டி எங்க இருக்காங்க? அம்மா மேல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்கம்மா. உட்காருங்கம்மா, நான் போய் கூட்டிட்டு வரேன். பரவாயில்ல, நானே போய் பாத்துக்கிறேன். பாட்டி, இப்ப எப்படி இருக்கீங்க? பரவாயில்ல. கரெக்ட் டைம் சாப்பிட்டுட்டு டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறீங்களா? இருங்க பாட்டி, நான் உங்களுக்கு ஜூஸ் ரெடி பண்றேன். வேண்டாம்மா, இப்பதான் சாப்பிட்டேன். பரவாயில்ல பாட்டி, ஜூஸ் தானே, நான் ரெடி பண்ணி தரேன். வேண்டாம்மா, நான் அப்புறமா சாப்பிடுறேன். நீ உட்கார். பாட்டி, நீங்க இந்த நிலைமையில இருக்கும்போது கேட்க வேணாம் தான் நினைச்சேன். அப்பா தான் கேட்டுட்டு வர சொன்னாரு. என்ன விஷயம்? அது எனக்கும் ஆகாஷ்க்கும் நல்லபடியா நடக்க வேண்டிய என்கேஜ்மெண்ட் திடீர்னு உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததால கேன்சல் ஆயிடுச்சு. அதான் அடுத்து எப்ப என்கேஜ்மெண்ட் டேட் ஃபிக்ஸ் பண்ண போறீங்கன்னு அப்பா கேட்டு வர சொன்னாரு. சும்மா டேட் எப்பன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அப்பா கேட்டு வர சொன்னாரு. சொல்லுங்க பாட்டி, எப்போ டேட் ஃபிக்ஸ் பண்ண போறீங்க? தாரா, இத உன்கிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் நீயா தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நானா உன்கிட்ட சொல்றதுதான் சரியா இருக்கும். அதாவது, எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கு என்னோட ஜாதக பிரச்சனை தான் காரணம்னு
எங்க பரம்பரை ஜோசியர் சொல்றாருமா, என் ஜாதகப்படி எனக்கு ஒரு பெரிய ஆயுள் கண்டம் இருக்கு. அந்த கண்டத்திலிருந்து நான் தப்பிக்கணும்னா என் பேரனுக்கு விபரீத ராஜயோக ஜாதகமுள்ள ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி வைக்கணுமா. அப்போதான் என் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாம என்னோட ஆயுள் நீடிக்குமா. அப்படி வித்தியாசமான ஜாதகம் உள்ள பொண்ணு அந்த தென்றல் தான். அதனாலதான் நான் ஏற்கனவே அவளை என் பேரனுக்கு கட்டி வைக்க முடிவு பண்ணேன். ஆனா அந்த கல்யாணம் நடக்காம போயிடுச்சு. பாட்டி, இதெல்லாம் எனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தானே. இதை எதுக்கு இப்ப சொல்லிட்டு இருக்கீங்க? அது நேத்து திரும்பவும் அந்த ஜோசியர் எனக்கு எச்சரிக்கை பண்ணாரு. எச்சரிக்கைனா என்ன சொன்னாரு? அந்த ஜோசியர் சொன்னதெல்லாம் இருக்கட்டும், நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? தாரா, கோவப்படாம நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. 6 மாசம் தானே, கடகடன்னு ஓடி போயிடும். சும்மா பேருக்குதான் அந்த தென்றலை என் பேரனுக்கு கட்டி வச்சு ஒரு 6 மாசம் வரைக்கும் அவளை இங்க இருக்க வைக்க போறேன். அவளுக்கு சாந்தி முகூர்த்தம் கூட நடக்க விட மாட்டேன். 6 மாசம் முடிஞ்சதும் நான் அந்த தென்றலுக்கு ஒரு முடிவு கட்டிட்டு உன்னையே என் பேரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். நிறுத்துங்க பாட்டி. இந்த காலத்துல போய் ஜோசியம் ஜாதகம் எல்லாத்தையும் நம்பிட்டு உளறிட்டு இருக்கீங்க. இல்ல தாரா, நான் சொல்றதெல்லாம் உண்மைதான். என்ன உண்மை? சில ஜோசியக்காரங்க பணத்துக்காக கண்டதையும் உளரதான் செய்வாங்க. அதெல்லாம் இப்படி நம்பிட்டு இருப்பீங்க. அதே ஜோசியக்காரன் கிட்ட நான் ஒரு 10,000 ரூபாய் பணத்தை கொடுத்து ஏன் ஜாதகம் தான் உங்க உயிரை காப்பாத்தன்னு சொல்ல சொன்னா அதையும் தான் சொல்லுவான். இல்லம்மா, நீ நினைக்கிற மாதிரி ஜோசியர் அவர் இல்ல. அவர் எங்க பரம்பரை குடும்ப ஜோசியர். எங்க குடும்பத்துல இதுவரைக்கும் அவர் கணிச்ச எந்த விஷயமும் தப்புனதே கிடையாது. அவர் சொன்னதெல்லாம் அப்படியே நடந்திருக்கு. அதனாலதான் சொல்றேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோமா. உங்க அப்பாவுக்கும் பக்குவமா புரிய வச்சிடு. என்னைக்கு இருந்தாலும் ஆகாஷுக்கு நீதான் நிரந்தர பொண்டாட்டி. என் குடும்பத்துக்கு நீதான் நிரந்தர மருமகன். நான் சொல்றத நம்பு. அப்புறம் நீ ஆகாஷ் ஆபீஸுக்கெல்லாம் போய் அவனை தொந்தரவு பண்ண வேண்டாம், சரியா? வா கண்ணா, சொல்லு. நீங்க எப்ப திரும்ப வருவீங்கன்னு நான் மேல என் ரூம்ல இருந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். சொல்லுங்க, என்ன ஆச்சு சொல்லுங்க. தென்றல் வீட்டுல போய் அவளை பாத்தீங்களா? அவகிட்ட நான் நல்லவளா மாறிட்டேங்கிற விஷயத்த
பக்குவமா எடுத்து சொன்னீங்களா? அவ புரிஞ்சுக்கிட்டாளா? என்ன சொன்னா? ஆகாஷ திரும்பவும் ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டாளா? அவங்க வீட்ல எல்லாருக்கும் சம்மதம் தானே? வேற எதுவும் குழப்பம் இல்லையே? ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? தென்றலை பார்த்து பேசிட்டு தானே வரீங்க. அவ என்ன சொன்னான்னு சொல்லுங்க. அட சொல்லு மாதவி, சொல்லு கண்ணா. என்ன ஆச்சு? ஆகாஷ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தென்றல் சம்மதிச்சிட்டால? கண்ணா நீயாவது சொல்லுப்பா. நான் நினைக்கிறது சரிதானே? ஐயோ, ஏன் எதுவுமே யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? அந்த நல்ல செய்தியை என் காதால கேட்கணும்னு நான் எவ்வளவு ஆர்வமா இருக்கேன் தெரியுமா? மாதவி, நீயாவது சொல்லுமா. தென்றல் என்ன சொன்னா? ஆகாஷ கட்டிக்கிறதுக்கு சம்மதிச்சிட்டாளா? பாட்டி, நீங்க நினைக்கிற மாதிரி தென்றல் என்னை ஏத்துக்க சரின்னு சொல்லியிருந்தா இவங்க ஏன் இப்படி அமைதியா நிக்க போறாங்க? என்ன சொல்ற ஆகாஷ்? இன்னுமா பாட்டி உங்களுக்கு புரியல? தென்றல் என்னை ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டா. ஆகாஷ், நீ அவசரப்பட்டு அவசகுணமா பேசாதப்பா. தென்றல் அப்படியெல்லாம் சொல்லியிருக்க மாட்டா. இல்ல அத்தை. ஆகாஷ் சொல்றதுதான் சரி. தென்றல் முடியாதுன்னு தான் சொன்னா. தென்றல் கிட்ட நீங்க முன்ன மாதிரி கிடையாது, எல்லா தப்பையும் உணர்ந்து முழுசா மாறிட்டீங்கன்னு நான் எவ்வளவோ எடுத்து சொன்னேம்மா. ஆனா அவ புரிஞ்சிக்கவே இல்லை. வீட்ல அவங்க அம்மா கூட நாங்க சொன்னதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தென்றல் கிட்ட எப்படி எல்லாமோ பேசி பார்த்தாங்க. ஒன்னும் பிரயோஜனம் இல்லம்மா. நாங்க எல்லாருமா சேர்ந்து என்னென்னமோ சொல்லி பார்த்தோம் அத்தை. ஆனா தென்றல் கடைசி வரைக்கும் முடியாதுன்னு பிடிவாதமா மறுத்துட்டா. நீங்க மாறிட்டீங்கிறத தென்றலால ஏத்துக்கவே முடியலம்மா. அந்த ஆண்டாள் பாட்டியோட ஜாதகப்படி அவங்களுக்கு ஏற்கனவே மரண பயம் இருக்கு. அந்த மரண கண்டத்தை தள்ளி போடதான் இதுக்கு முன்னாடி என்ன அவங்க பேரனுக்கு கட்டி வைக்க நினைச்சாங்க. ஆனா அது அப்ப நடக்காமலே போயிடுச்சு. இப்ப தாராவுக்கும் ஆகாஷ்க்கும் நடக்க இருந்த நிச்சயத்துல திடீர்னு அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததும் திரும்பவும் அவங்களுக்கு மரண பயம் வந்திருக்கும். அந்த மரண பயத்தாலதான் பேசாம தென்றலையே நம்ம பேரனுக்கு கட்டி வச்சிருந்தான். அப்பதான் நம்ம மரண கண்டத்தை தள்ளி போட முடியும்னு யோசிச்சு மனசு மாறிட்ட மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியா சொன்னா? நான் திருந்திட்டேங்கிறத தென்றலால ஏத்துக்கவே முடியலையா?
சித்து, அன்னைக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல அந்த மீனாவை நீ கல்யாணம் பண்ணிக்க போற மாதிரி பில்டப் கொடுத்து என்னை எப்படி எல்லாம் டென்ஷன் பண்ண. பதிலுக்கு இன்னைக்கு நான் உன்னை எப்படி எல்லாம் டென்ஷன் பண்றேன்னு பாரு. சூப்பர் மச்சான், சம காமெடி, சம காமெடி. என்னாச்சுங்க? ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க? காலையில வீட்ல ஒரு விஷயம் நடந்துச்சு. அத நினைச்சு சந்தோஷப்படுறதா இல்ல கவலைப்படுறதானே புரியல. எனக்கு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. அப்படி என்ன விஷயம் நடந்துச்சு? அது அன்னைக்கு ஆண்டாள் பாட்டிக்கு ஹார்ட் அட்டாக் வந்ததுனால ஆகாஷ்க்கும் தாராவுக்கும் நடக்கிற நிச்சயதார்த்தம் நின்னு போச்சு இல்லையா? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? திரும்ப அவருக்கு நிச்சயதார்த்தம் ஏதாவது ஏற்பாடு பண்ணிருக்காங்களா? அப்படி ஏற்பாடு பண்ணிருந்தா நான் ஏன் இவ்ளோ கன்ஃபியூஷனா இருக்க போறேன்? இது வேற மேக்னா. ஏங்க வேறனா என்னங்க? நடந்த சம்பவத்தால ஆண்டாள் பாட்டி இப்ப மொத்தமா திருந்திட்டாங்களாம். அவங்களோட தப்பெல்லாம் உணர்ந்து ஆகாஷ்க்கு திரும்ப என்னையே கல்யாணம் பண்ணி வச்சிரலான்னு முடிவு பண்ணிட்டாங்களாம். அதனால ஆகாஷ மேரேஜ் பண்ணிக்க சொல்லி என்கிட்ட பேசுறதுக்காக அவங்க அப்பா அம்மா 2 பேரும் வந்திருந்தாங்க. ஓ, 2 பேருமே உங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்களா? ஆமா சித்து, அவங்க 2 பேரும் மாறி மாறி நான் ஆகாஷ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி என்ன ரொம்ப வற்புறுத்தினாங்க. ரொம்ப பயங்கரமா கெஞ்சவும் செஞ்சாங்க. பத்தாததுக்கு அவங்க கூட எங்க வீட்ல எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு அம்மா தங்கச்சின்னு ஆகாஷ ஏத்துக்க சொல்லி என்ன ரொம்ப கம்பல் பண்ணிட்டாங்க சித்து. அதனால நீங்க இப்படி எல்லாரும் சேர்ந்து கட்டாயப்படுத்துறப்போ அந்த நேரத்துல நான் அவங்க கிட்ட என்ன சொல்லிருக்கணும்னு நீ நினைக்கிற? சொல்லு சித்து, நான் என்ன சொல்லிருக்கணும்? ஆகாஷ கல்யாணம் பண்ணிக்க நான் ஓகேன்னு சொல்லிருக்கணுமா இல்ல முடியாதுன்னு சொல்லிருக்கணுமா? நீங்க முடியாதுன்னு தான் சொல்லிருக்கணும். ஆனா அத நான் எப்படிங்க சொல்றது? சொல்லு மச்சான், ஏன் ரொம்ப யோசிக்கிற? சொல்லுப்பா. அந்த நேரத்துல தென்றல் என்ன சொல்லியிருந்தா கரெக்டா இருந்திருக்கும்? சொல்லு சித்து, நான் ஓகேன்னு சொல்லிருக்கணுமா இல்ல முடியாதுன்னு சொல்லிருக்கணுமா? நீங்க முடியாதுன்னு தான் சொல்லிருக்கணும். ஆனா அத நான் எப்படிங்க சொல்றது? சொல்லு மச்சான், ஏன் ரொம்ப யோசிக்கிற? சொல்லுப்பா. அந்த நேரத்துல தென்றல் என்ன சொல்லியிருந்தா கரெக்டா இருந்திருக்கும்? சொல்லு சித்து, நான் ஓகேன்னு சொல்லிருக்கணுமா இல்ல முடியாதுன்னு சொல்லிருக்கணுமா? எல்லாருமே கம்பல் பண்ணிருந்தாங்கன்னா கண்டிப்பா நீங்க ஓகே தாங்க சொல்லிருக்கணும். அடா பாவி, தென்றல் உனக்கு ட்விஸ்ட் வச்சா நீ அவளுக்கு ட்விஸ்ட் வச்சிட்டியாடா. என்னங்க, நான் சொல்றது கரெக்ட் தானே? நீங்க ஓகேன்னு தானே சொன்னீங்க? அப்ப நான் ஓகேன்னு சொல்லிருந்தா உனக்கு ஓகேவா? அதுல எனக்கு ஓகேன்றதுல என்னங்க இருக்கு? உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான்.